வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். மூணு பொருள் போதும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தீபாவளி பக்கத்தில் வருது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் சீனி, இதுதான் மெஷர்மெண்ட். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலைக்கு, பொடி பண்ணல, ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் சீனி, தேவையான அளவு நெய், அதாவது உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய். இது சீனியும் பொட்டுக்கடலையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நெய் நான் லைட்டாக கொஞ்சமாக விட்டு சூடு பண்ணிக்கிறேன். இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்குறோம்ல நெய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த மூணு பொருளை வச்சு நீங்களும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது அதே நெய்யில் நான் வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் இதையும் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அங்கங்கேயே தெரிகிற போது அந்த உருண்டையில் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது லைட்டாக சூடாக இருக்கணும் நெய். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போர்ஷனில் ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணோன்னா நம்மளால் அந்த சூடு போகிறதுக்குள்ளாடி உருண்டை பிடிக்க முடியாது. நெய் ஆறி போயிடும். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய்யை லைட்டாக சூடு பண்ணி, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு லேசாக ஒரு சூடு பண்ணி நம்ம அதில் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்கணும். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும், குட்டியாக வேணும்னா குட்டியாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பாக்ஸில் வைக்கிற போது உருந்து போயிடும். நல்லா கொஞ்சம் டைட்டாகவே நம்ம பிடிச்சிக்கணும். பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கு பிடிச்சிருக்கிறேன். இதை பிடிச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வீக் மேலே கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தீபாவளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் இதை சர்வ் பண்ணலாம். ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. பொட்டுக்கடலை, சீனி, நெய், இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இன்னொரு உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்படி டைட்டாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் பார்த்துக்கோங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக கீ ஸ்மெல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.